ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மதிய லஞ்சுக்கு ஃபிஷ் குழம்பு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தம்பிங்களை கிளாஸ்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போதே ஃபிஷ் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். யூஸ்வலாக எப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போதுமே மசாலா எல்லாமே செப்பரேட்டாக ஆட் பண்ணி தான் ஃபிஷ்க்கு மேரினேட் பண்ணுவேன். ஆனால் இந்த டைம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா தான் ட்ரை பண்ணியிருந்தேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி மசாலா பேக்லலாம் சால்ட் இன்க்ளூடட் அப்படின்றது மட்டும் தான் மென்ஷன் ஆகிருக்கும். ஆனால் இந்த பேக்கில் கார்ன்ஃப்ளவர் அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் ஃப்ளேவர்ஸுமே இன்க்ளூடட் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் ஆயிருந்தது. ஜஸ்ட் இந்த மசாலாவில் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அம்மா ஃபிஷ் ஃப்ரை மட்டும் வேகமாக ரெடி பண்ணி எனக்கும் சிஸ்டருக்கும் பொரிச்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் என்றைக்குமே மறக்கவே முடியாது. இன்றைக்கி நம்ம எவ்வளோ டேஸ்ட்டாக எல்லாமே சமைச்சாலுமே அதுக்கு எதுவுமே ஈடாகாது அப்படின்னே சொல்லணும். இனி ஃபைனலாக குழம்பு பண்ணுற வேலைகளுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி லஞ்ச் வேலைகள் கொஞ்சம் குயிக்காக கடகடன்னு முடிச்ச மாதிரி தான் இருந்தது. குழம்பு ரெடி பண்ணிக்கிட்டே சைட் பை சைடாக ஃபிஷ் ஃப்ரையுமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃபிஷ் ஃப்ரை எப்படி வரப்போதோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். உண்மையிலே ரொம்ப கிறிஸ்பியாக மசாலா எதுவுமே உதிராமல் வந்திருந்தது. இன்றைக்கி டே சூப்பராக கம்ப்ளீட் ஆச்சு. நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.